அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள், குறிப்பாக போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய மிக மிக முக்கிய நிகழ்வுகளை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ வாங்க, முதல் நிகழ்வு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஜூன் 9, நல்லா பார்க்கணும், ஜூன் 9, 2024 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றிருக்கிறார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் நியூஸ். அப்போ இதிலிருந்து போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம எப்படியெல்லாம் தயாராகுது, அப்போ இந்த நியூஸை போட்டித் தேர்வுகளில் குறிப்பாக டிஎன்பிசி எக்ஸாமில் எப்படியெல்லாம் கேட்கலாம், ஸோ அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், நேற்று ஜூன் 9, 2024 பிரதமர் மற்றும் 71 அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்கிறார்கள். அப்ப மொத்தம் பாருங்க, மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 72. அப்ப பிரதமர் உட்பட பதவியேற்ற மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 72. இதுல பாருங்க, இந்த 72ல 30 கேபினட் அமைச்சர்கள், அதற்கடுத்து பாருங்க 5 ராஜாங்க அமைச்சர்கள், இண்டிபெண்டன்ட் சார்ஜஸ், தனி பொறுப்புகளுடன் கூடிய ராஜாங்க அமைச்சர்கள். அடுத்து பாருங்க 36 இணை அமைச்சர்கள். இப்ப கவனமா பார்க்கணும், இந்த லிஸ்ட் எல்லாம் கவனமா மனப்பாடம் பண்ணிடணும். அப்ப மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 72, இதுல கேபினட் அமைச்சர்களுடைய எண்ணிக்கை 30, 5 ராஜாங்க அமைச்சர்கள், அடுத்து 36 இணை அமைச்சர்கள். சரி, அப்ப இதுல என்ன சார் கேள்விகளாக நமக்கு வரலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரதமர் நியமனம். சரிங்களா? பிரதமர் நியமனம். அப்ப பிரதமர் நியமனம் பற்றி எந்த ஆர்டிக்கல் குறிப்பிடுகிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து பிரதமர் நியமனம் பற்றி குறிப்பிடுகிறது? இப்ப கவனமா பாருங்க, ஆர்டிக்கல் 75. ஆர்டிக்கல் 75 நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னாக்க, இந்திய பிரதமர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். கவனமா பார்க்கணும், இந்திய அரசியலமைப்பில் பிரதமர் தேர்வு பற்றி தனியாக நடைமுறைகள் குறிப்பிடவில்லை. பிரதமர், ஃபார் எக்ஸாம்பிள், குடியரசுத் தலைவருக்கு தேர்தல் நடக்கிற மாதிரி பிரதமருக்குன்னு சொல்லி தனியாக தேர்தல் நடக்காது. சரிங்களா? அப்ப ஆர்டிகல் 75 படி மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை, லோக்சபாவில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஒருவேளை எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் அப்போது குடியரசுத் தலைவர் தன் விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்தலாம். எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத போது பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம். அவர் யாரை வேணால் நியமிக்கலாம், குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கி மக்களவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி. சரிங்களா? அப்ப மறந்துடக்கூடாது, ஆர்டிகல் 75 பிரதமர் நியமனம், பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார் என்று குறிப்பிடுகிறது. சரிங்களா? அப்ப இதுல இருந்து கேட்கணும்னா நமக்கு முதல் கேள்வி பாலிட்டியில் இது கேட்கலாம். அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது கேபினட் அமைச்சர்கள் ஒரு வார்த்தை இருக்கா? கவனமாடுங்க, கேபினட் அமைச்சர்கள் ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், கவனமா பார்க்கணும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அமைச்சரவை. இது ஒரு கேள்வியே இருக்கியா? அமைச்சரவை. அப்ப அமைச்சரவை என்பது எத்தனை வகையான அமைச்சர்களை கொண்டிருக்கும்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கன்சிஸ்டிங் ஆஃப், பாருங்க, அப்ப அமைச்சரவை எத்தனை வகையான அமைச்சர்களை கொண்டிருக்கும்னா, ஒன்னு பாருங்க கேபினட் அமைச்சர்கள், கவனமா பார்க்கணும், ஒன்னு கேபினட் அமைச்சர்கள், இரண்டாவது இணை அமைச்சர்கள் தனி பொறுப்பு இருக்கா? இந்த இணை அமைச்சர்கள் தனி பொறுப்பை ராஜாங்க அமைச்சர்கள், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கேபினட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், தமிழ்ல ராஜாங்க அமைச்சர்கள் அல்லது தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்கள். அடுத்து பாத்தீங்கன்னாக்க இணை அமைச்சர்கள், டெப்டி மினிஸ்டர்ஸ். சரிங்களா? அப்ப அமைச்சரவை என்பது 3 வகையான அமைச்சர்களை கொண்டிருக்கும். சரிங்களா? சிம்பிள். இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா
இந்த கேபினட் என்கிற சொல் கவனமா பார்க்கணும். அப்ப இந்த கேபினட் என்கிற சொல் அரசியலமைப்பில் உண்மையாக ஒரிஜினலாக இருந்ததா அப்படின்னு கேட்டா கிடையாது. அரசியலமைப்பு தோன்றிய போது கேபினட் என்கிற சொல் இடம் பெறவில்லை. அப்ப பாருங்க, கேபினட் என்கிற சொல் 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978 படி சேர்க்கப்பட்டது. அப்ப எதுக்காக சேர்த்தாங்க? நல்லா பாருங்க, ஆர்டிகல் 352 படி, ஆர்டிகல் 352 படி தேசிய நெருக்கடி நிலையை கொண்டு வர வேண்டும் என்றால் கேபினட்டினுடைய எழுத்துப்பூர்வமான கடிதம் தேவை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப கவனமா பார்க்கணும், இது ஏற்கனவே டிஎன்பிசில கேட்ட கேள்வி. கேபினட் என்கிற சொல்லை அரசியலமைப்பில் இணைத்தது 44வது சட்ட திருத்தம் 1978. அப்ப எந்த ஆர்டிக்கல்ல கேபினட் என்கிற சொல் இடம் பெற்றிருக்கிறதுன்னு கேட்டா ஆர்டிகல் 352. சரிங்களா? அப்ப பாருங்க, ஒரு சாதாரண நியூஸ்ல நமக்கு அப்ப பிரதமர் பதவியேற்றார் என்கிற ஒரு எளிமையான செய்தியை வைத்துக்கொண்டு போட்டி தேர்வுகள்ல ஆர்டிகல் 75 கேட்கலாம், அமைச்சரவையில் எத்தனை வகையான மினிஸ்டர்ஸ் கேட்கலாம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க 44வது சட்ட திருத்தம் ஆர்டிகல் 352 பிரதமர் பதவியேற்றார் நேரடியாக நமக்கு கேள்வியில வராது. சரிங்களா? அப்ப பாருங்க, எந்த தேதியில் 3வது முறையாக பதவியேற்றார்னு கேட்டா ஜூன் 9, 2024. அப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு வரலாற்று சாதனையை படைத்ததாக குறிப்பிட்டிருப்பார்கள். ஜவஹர்லால் நேருவிற்கு பிறகு 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றவர். அப்ப 3 முறை இதுவரைக்கும் பதவியேற்றது 2 பேர் தான். ஒருத்தர் ஜவஹர்லால் நேரு. இப்ப ஜவஹர்லால் நேரு பொறுத்த வரைக்கும் 1952, 1957, 1962. பாருங்க, 1952, 1957, 1962 இந்த 3 ஆண்டுகள் அவர் பிரதமராக பதவியேற்றிருப்பார். அதே மாதிரி நரேந்திர மோடி பொறுத்த வரைக்கும் 2014, 2019, 2024 அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்களும் 3 முறை இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றிருக்கிறார். அப்ப இந்த ஆண்டுகள் எல்லாம் கவனமா நம்ம படிச்சிடணும். சரிங்களா? அப்ப முதல் நியூஸ் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கவனமாக இந்த செய்தியை நோட் பண்ணிருங்க. சரி, அடுத்து வாங்க 2வது நியூஸுக்கு போகலாம். 2வது செய்தி பார்த்தீங்க அப்படின்னாக்க, 2வது செய்தி பாருங்க, மத்திய அமைச்சரவையில் 37 அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கவில்லை. சரிங்களா? சரி வாங்கல, இன்னொரு சின்ன விஷயம், அந்த முதல் நியூஸ்ல ஒரு கூடுதலாக இன்னொரு தகவல் இருக்கியா. முதல் நியூஸ்ல பாருங்க, இந்த பிரதமர் பதவியேற்பில் பாருங்க 7 நாட்டின் தலைவர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள். கவனமா பாருங்க, சிம்பிள் கொஸ்டின் ஆயிரும். அப்ப பிரதமர் பதவியேற்பில் எத்தனை நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டார்கள்? எளிமையான கேள்வியா இருக்கும், கவனிக்காம வரணும்னாக்க பதில் சொல்ல முடியாது. 7 நாட்டின் தலைவர்கள். அப்ப இந்த 7 தலைவர்கள் யாராரு பாருங்க. 7 தலைவர்கள் கவனமா பார்க்கணும். இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங், வங்காளதேசன் பிரதமர் ஷேக் ஹசீனா, நேபாளத்தின் பிரதமர் புஷ்ப கமால் தஹால், மொரீஷியஸ் பிரதமர் பிரவிந்த் குமார் ஜெகநாத், பூட்டான் பிரதமர் ஷெரிங் தோப்கே, மாலத்தீவு அதிபர் முகமது மூயிஸ், செசல்ஸ் துணை அதிபர் அகமது ஆதிஃப். கவனமா பார்க்கணும், 7 பேரு. சிம்பிளா கேட்க நினைச்சாங்கனாக்க பிரதமர் பதவியேற்பில் எத்தனை வெளிநாட்டு தலைவர்கள்? 7 பேர். அப்படியும் இல்லையா, ஒரு சிம்பிளா ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் கொஸ்டின். இலங்கை அதிபர் பேரு, வங்காளதேசம் அதிபர் பேரு, இதில் எதில் ஒன்று சரியாக பொருந்தி இருக்கிறது, எது ஒன்று சரியாக பொருந்தவில்லைன்னு கேள்வி வந்துடும். ஸோ அப்போ கவனமாக இந்த 7 பேரை என்ன பண்ணணும், ஒரு தடவை பார்த்துடணும். எந்தெந்த நாட்டின் அதிபர்கள் அப்படின்றத கவனமாக பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ கவனமாக நோட் பண்ணிருங்க. சரி, அடுத்து வாங்களேன், அடுத்த செய்திக்கு போயிடும். இப்போ இந்த 2வது செய்தி 37 அமைச்சர்களுக்கு வாய்ப்பில்லை. ஸோ இந்த கேள்வியெல்லாம் வேண்டாம். ஸோ நேரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க பதவியேற்ற மொத்த 72 அமைச்சர்களில் 7 பேர் பெண் அமைச்சர்கள். கவனம் நோட் பண்ண, உமன் எம்பவர்மெண்ட் இருக்கிறதுனால அப்ப 7 பேர் பெண் அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. அந்த 7 பேர் யாராருன்னு பார்த்துருங்க.
முக்கியமாக அவர்களுக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்படுகிறது. ஸோ இப்போ போர்ட்ஃபோலியோ அலாட் பண்ணல, அப்ப பின்னாட்கள்ல துறைகள் ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த 7 பேரை மட்டும் பார்த்துருங்க. நிர்மலா சீதாராமன், அன்னபூர்ணா தேவி, ஷோபா கரந்தலேஷே, ரக்ஷா கட்சே, சாவித்ரி தாக்கூர், நிமுபென் பம்பானியா, அனுப்பிரியா படேல் என்று சொல்லக்கூடிய 7 பெண்கள் பதவி ஏற்றிருக்கிறார்கள் மத்திய அமைச்சராக. அவங்க என்னென்ன துறைகள்ன்றதை நம்ம பின்னாடி பார்த்துடலாம். சரி, அப்ப இதுல பாருங்க, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கியா. பாலிட்டி கொஸ்டின்ஸ் பாருங்க, 9 இடங்கள் குறைவுன்னு கொடுத்திருப்பாங்க. பாருங்க, மத்திய அரசில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 81. அப்ப அமைச்சரின் மொத்த எண்ணிக்கை 81. இதுல 72 பேர் கலந்து கொண்டு பதவியேற்றிருக்கிறார்கள். மீதி 9 இடம் இன்னும் காலியாக இருக்கு. அப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் எத்தனை பேரை அமைச்சர்களாக பரிந்துரை செய்யலாம்? இன்னும் 9 நபர்களை அமைச்சராக குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்ய முடியும். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, இங்க ஒரு கேள்வி என்னன்னா, அப்ப இந்த 81 நம்பர் எதை அடிப்படையாக கொண்டது? இதை கவனம் நோட் பண்ணணும். 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 இந்த குரூப் 1 எக்ஸாம்ல குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டாங்க. குரூப் 4 தேர்விலேயே இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அப்ப 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 படி கவனமா பார்க்கணும். மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை லோக்சபா மக்களவையின் மொத்த எண்ணிக்கையில் 15%. கவனமா பார்க்கணும். 91வது சட்ட திருத்தம் 2003 படி மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை என்பது மக்களவையின் மொத்த எண்ணிக்கையில் 15%. சரிங்களா? அப்ப இதை அடிப்படையாக வச்சுட்ட 81 என்று தீர்மானித்திருக்கிறார்கள். இதை அடிப்படையாக வச்சுட்ட குரூப் 4 தேர்வில் இந்த அமெண்ட்மெண்ட் கேள்வியாகவும் கேட்கப்பட்டது. சரியா? கவனமா நோட் பண்ணிடணும். அடுத்து பாருங்க, முதல் அமைச்சரவை கூட்டம் பாருங்க. மத்திய அமைச்சரவையின் முதல் அமைச்சரவை கூட்டம் எந்த தேதியில் நடந்தது அப்படின்னு கேட்டா ஜூன் 10, 2024. அப்ப புதிதாக பதவியேற்ற அமைச்சரவையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் ஜூன் 10, 2024. கவனமா நோட் பண்ணிருங்க. சரிங்களா? அப்ப 2வது நியூஸ் உங்களுக்கு புரிந்திருக்கும் நம்புறேன். சோ கவனமா தகவலை மட்டும் நோட் பண்ணிருங்க. சரி, அடுத்து பாருங்க, 3வது செய்தி என்பது செபி பற்றிய ஒரு அறிக்கை. பாருங்க, சமீப காலத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கி இருக்கக்கூடிய பங்கு சந்தையின் ஏற்றம் இறக்கம். நல்லா பாத்தீங்கன்னாக்க, தேர்தல் முடிவுகள் வெளியான போது அதிகமாச்சு, முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் குறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த பங்கு சந்தையில் இந்த ஏற்ற இறக்கம் இருக்கு இல்லையா, இந்த பங்கு சந்தையில் பெரும் சரிவு ஏற்பட்டு இருக்கிறது. அது எதனால ஏற்பட்டதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் செபி என்கிற அமைப்பை அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லி ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது நியூஸ். அப்ப நமக்கு என்ன கேள்வி கேட்கலாம்? செபினா முதல்ல என்ன? சரிங்களா? நல்லா பார்க்கணும். செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அப்ப இந்த செபியினுடைய வேலை என்ன? பங்கு சந்தையின் முதலீட்டாளர்களை பாதுகாத்தல் மற்றும் பங்கு சந்தையின் டெவலப்மெண்ட் மேம்படுத்துதல். அப்ப பங்கு சந்தையில் முதலீட்டாளர்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு என்பது செபி. அப்ப இந்த செபி எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு பாருங்க. மத்திய அரசின் தீர்மானத்தின்படி, நல்லா பார்க்கணும், மத்திய அரசின் தீர்மானத்தின்படி ஏப்ரல் 12, 1988 உருவாக்கி இருக்கிறார்கள். கவனமா பார்க்கணும். செபி உருவாக்கப்பட்டது ஏப்ரல் 12, 1988. இது ஒரு நான் ஸ்டாச்சுட்டரி பாடி. உருவாக்கப்படும் போது மத்திய அரசின் தீர்மானத்தின்படி, கவனமா பார்க்கணும், தி ரெசல்யூஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதன் பிறகு பாருங்க, செபி ஆக்ட், செபி ஆக்ட் 1992 படிதான் இதற்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டு இருக்கிறது. சரிங்களா?
அப்ப உருவாக்கும் போது மத்திய அரசின் தீர்மானத்தின்படி உருவாக்கி இருக்கிறார்கள். 92ல செபி ஆக்ட் கொண்டு வந்து இது சட்டப்பூர்வமான அமைப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது, ஸ்டாச்சுட்டரி பாடியாக மாற்றி இருக்கிறார்கள். அப்ப கவனமா நோட் பண்ணிருங்க. அப்ப பங்கு சந்தையில் முதலீட்டாளர்களை பாதுகாத்தல். ஒண்ணு இப்ப நபார்டுன்னு சொன்னா என்னன்னு சொல்லலாம்? நபார்டு அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். அதே மாதிரி பங்கு சந்தையை கண்காணிக்கக்கூடிய அமைப்புன்னு கேட்டா செபி மறந்துடக்கூடாது. செபி உருவான தேதி, செபிக்கு சட்ட அங்கீகாரம் எப்போ வழங்கினாங்கன்ற நியூஸ் கவனமா பார்த்துருங்க. இது ரிப்பீட்டடாகவேவும் இந்த கடந்த காலத்தில் பாருங்க, புதிய அரசு பதவியேற்றதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இந்த செபி பங்குச்சந்தையின் ஏற்றம் இறக்கம் தொடர்பாகவும் நீட் எக்ஸாம் தொடர்பாகவும் தொடர்ச்சியாக விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிரொலியாகத்தான் உச்சநீதிமன்றம் இந்த அறிக்கையை கேட்டிருக்கு. ஸோ அறிக்கை என்ன மாதிரி வருது என்னன்றது நம்ம அடுத்த பதிவுகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ அந்த நியூஸ் உங்களுக்கு புரிந்திருக்கும் நம்புறேன். சரி, அடுத்து பாருங்க. அடுத்த நியூஸ் அப்படின்றது வரலாறு படைத்தார் அல்காரஸ். நல்லா பாருங்க, வரலாறு படைத்தார் அல்காரஸ். அப்ப என்ன சார் இது நியூஸ்? ஒண்ணுமே இல்ல, பிரெஞ்சு ஓபன்யா. பிரெஞ்சு ஓபன் போட்டியில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்காரஸ் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கிறார். கவனம் நோட் பண்ணணும். அப்ப ரொம்ப சிம்பிளா பிரெஞ்சு ஓபன்ல 2024 பிரெஞ்சு ஓபன் 2024 சாம்பியன் பட்டம் பெற்றவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்காரஸ். மறந்துடக்கூடாது. இவர் பாருங்க ஜெர்மனியை சார்ந்த அலெக்சாண்டர் ஸ்வரோவை தோற்கடித்திருக்கிறார். கவனமா பார்க்கணும். ஜெர்மனியை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்வரோவை தோற்கடித்திருக்கிறார். அப்ப தோல்வி அடைந்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். பொதுவா பாருங்க, இந்த பிரெஞ்சு ஓபன் அப்படின்றது கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்று. அப்ப பாருங்க, சர்வதேச அளவில் டென்னிஸில் நடைபெறக்கூடிய 4 கிராண்ட்ஸ்லாம்ல மிக முக்கியமான ஒண்ணு. அப்ப கிராண்ட்ஸ்லாம்னா என்னென்ன? ஆஸ்திரேலியன் ஓபன், அடுத்து பாருங்க பிரெஞ்சு ஓபன், ஆஸ்திரேலியன், பிரெஞ்சு, அதற்கடுத்து விம்பிள்டன், அதுக்கடுத்து யூஎஸ் ஓபன். கவனம் பார்க்கணும். ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ், பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ், விம்பிள்டன் ஓபன் டென்னிஸ், யூஎஸ் ஓபன் டென்னிஸ். இது ஆர்டரை வரிசைப்படுத்துங்கன்னே சொல்லி ஒரு டிஎன்பிசி கேள்வி கேட்டிருப்பான். ஆண்டினுடைய ஆரம்பத்தில் முதல் நடக்கக்கூடிய ஆஸ்திரேலியன், அதற்கடுத்து பிரெஞ்சு, அதுக்கடுத்து விம்பிள்டன், அதுக்கப்புறம் யூஎஸ். இது ஆஸ்திரேலியாவில் நடக்கும், இது பிரெஞ்சில் நடக்கும். விம்பிள்டன் அப்படின்றது லண்டன் யூகேல நடக்கக்கூடியது. யூஎஸ் தெரியும், அமெரிக்காவில் நடக்கக்கூடியது. இப்ப இந்த 4 பட்டங்கள்ல இந்த பிரெஞ்சு மற்றும் ஒரு சிறப்பம்சம் இருக்கியா, கிளே, களிமண் தரையில் நடக்கக்கூடியது. அதனாலதான் பாருங்க, ரஃபேல் நடால் அவர்களை கிங் ஆஃப் கிளே, களிமண் தரையின் ராஜா என்று அழைப்பார்கள். ஏன்னா அந்த ரஃபேல் நடால் இருக்காரு பாருங்க, ஸ்பெயினுடைய ரஃபேல் நடால் 14 முறை பிரெஞ்சு ஓபனை கைப்பற்றி இருப்பார். 14 முறை பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் பட்டம் பெற்றிருக்கிறார். அதனாலதான் ரஃபேல் நடால் அவர்களை என்ன சொல்லியிருப்பாங்க? கிங் ஆஃப் கிளே அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் கொஸ்டின் தான். ரஃபேல் நடால் கிங் ஆஃப் கிளே என்று அழைக்கப்படுகிறார். காரணம், அதிகமான முறை பிரெஞ்சு ஓபனை இவர் கைப்பற்றினார் அப்படின்னு கொடுத்தானாக்க 2 கூற்றும் கரெக்ட், சரியான எக்ஸ்பிளனேஷனா அமைஞ்சிரும். இப்ப கவனமா பார்க்கணும். 2024 கிராண்ட் ஸ்லாம் பாருங்க, இது இவர் பெறக்கூடிய 3வது கிராண்ட் ஸ்லாமியா, அல்காரஸ் பெறக்கூடிய 3வது கிராண்ட் ஸ்லாம். இதற்கு முன்பு பாருங்க 2022 யூஎஸ், 2023 விம்பிள்டன், அதுக்கு 2024 பிரெஞ்சு ஓபனை கைப்பற்றி இருக்கிறார். அப்ப அல்காரஸ் கைப்பற்றாத கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு கேட்டா ஆஸ்திரேலியன். அப்ப இதுவரைக்கும் அவர் கைப்பற்றாதது ஆஸ்திரேலியன். ஒருவேளை அடுத்த ஆண்டுகள் நடக்கக்கூடியதில் அவர் கைப்பற்றுவாரா என்பதை பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இப்ப கவனமாக இந்த செய்தியை பார்த்துடணும். பிரெஞ்சு ஓபன் கவனமாக நோட் பண்ணிருங்க. சரிங்களா? சரி, அடுத்து வாங்க. இந்த பிரெஞ்சு ஓபன்ல இரட்டையர் பட்டம், பிரெஞ்சு ஓபன்ல இரட்டையர் பட்டம், பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ்ல இரட்டையர் பட்டம் பாருங்க. மகளிர் இரட்டையர் பிரிவு,
அமெரிக்காவுடைய கோகோ கவுஃப், செக் குடியரசுடைய கேத்ரினா சினியாகோவா இணை பட்டம் பெற்றிருக்கிறது. இதை மட்டும் நோட் பண்ணிங்க போதும். மகளிர் இரட்டையர் பிரிவில் யாராவது பட்டம், சும்மா ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்து வச்சுங்க. ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் டபுள்ஸ் கேட்டதே கிடையாது, சிங்கிள்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ நியூஸ்ல இருக்கிறதுனால ஒரு தடவை பார்த்து வச்சிருங்க, சரியா? அது ரொம்ப சிம்பிளா, கோகோ கேத்ரினா இதை மட்டுமா பார்த்து வச்சுங்க. கோகோ கேத்ரினா பிரெஞ்சு ஓபன் மகளிர் இரட்டையர் பட்டம் பெற்றவர்கள். அடுத்து பாருங்க, ஆண் இரட்டையர் பட்டம். இந்த பிரெஞ்சு ஓபன்ல ஆண் இரட்டையர் பட்டம் பெற்ற பாருங்க, குரோேஷியாவினுடைய மெட்ஃபாவிச் எல் சால்டோரின் மார்சலோ அரவலோ ஃபுல் நேம் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள், அது இவ்வளவு கூட போக வேண்டாம். அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் இரட்டையர்ல மேட் பாவிச் அரவலோவோ இதை மட்டுமாவது ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. ஒருவேளை கேட்டாங்கன்னா ஈஸியா நம்மளால அடிக்க முடியும். 2024 பிரெஞ்சு ஓபன்ல மகளிர் இரட்டையர் ஆண்கள் இரட்டையர் பட்டம் பெற்றவர்கள். சரி, அடுத்து பாருங்களேன். நெக்ஸ்ட், ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் நிறைவு. இதை பாருங்க, இது சாதாரண நியூஸ் தான், பட் இதுல என்ன சார் நமக்கு கேட்க முடியும்? நியூஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட், யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் எத்தனை நாடுகள் இணைந்திருக்கிறது? அப்ப எத்தனை நாடுகள் சேர்ந்தது ஐரோப்பிய ஒன்றியம் பார்க்கணும். 27 நாடுகள். கவனமா பாருங்க. இப்ப இந்த ஐரோப்பியன் யூனியன் அப்படின்றது மொத்தம் 24 நாடுகளை கொண்டது. கவனமா பாருங்க, மொத்தம் 27 நாடுகள், சரிங்களா? அப்ப ஐரோப்பியன் யூனியன் அப்படின்றது 27 நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு, சரிங்களா? கேட்டா முதல் கேள்வி இந்த 27 கேட்கலாம். அடுத்து, இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைமையகம் எங்க இருக்கிறது? புருஸ்லஸ் பெல்ஜியம். பாருங்க, இதனுடைய தலைமையிடம் புருஸ்லஸ் பெல்ஜியம். இந்த கேட்ட அந்த ரெண்டே கேள்விதான். அப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தில் எத்தனை நாடுகள் இருக்கிறது? 27 நாடுகள். அதனுடைய கேபிட்டல் எங்க இருக்கு? புருஸ்லஸ் பெல்ஜியம். இந்த ரெண்டு கேள்விதான். பாப்போம் நம்ம ரிசல்ட் எப்படி வருது, யார் ஜெயிச்சாங்க, அதனுடைய தலைவர் யார் அப்படின்றத தேர்தல் முடிவுகள் வர அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். சரி, அடுத்த நியூஸ் பாருங்க. தமிழ்நாட்டுடைய மிக மிக முக்கியமான செய்தியா, நான் முதல்வன் ஸ்கீம். பாருங்க, நான் முதல்வன் ஸ்கீம். அப்ப என்ன சார் இது? பாருங்க, இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக 25 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு திறன் பயிற்சிக்காக 25 மாணவர்கள் திறன் பயிற்சி பெறுவதற்காக ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக லண்டனுக்கு தமிழக அரசால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். கவனம் பாருங்க, லண்டன்ல உள்ள நியூ கேஸ்டல் துர்காம் என்கிற பல்கலைக்கழகத்தில் பாருங்க, ஒரு வார காலம் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக தமிழகத்தில் இருந்து 25 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு நான் முதல்வன் திட்டத்தின் அடிப்படையில் இங்கிலாந்து லண்டனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இதை வச்சு நமக்கு என்ன கேள்வி கேட்கலாம்? நான் முதல்வன் ஸ்கீம் பாருங்க, மார்ச் 1 2022 உருவாக்கப்பட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கனவு திட்டம் சொல்லுவாங்க நான் முதல்வன் திட்டம், மார்ச் 1 2022. அப்ப இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன? ஆண்டுக்கு பாருங்க, ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குதல். சரிங்களா? பாருங்க, ஆண்டுக்கு 10 லட்சம் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கிறது. அப்ப இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணும்போது பாருங்க, ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தது 2030 இந்தியா $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய வேண்டும். பாருங்க, 2030 பார்க்கணும், 2030 இந்தியா $1 டிரில்லியன் பாருங்க, $1 டிரில்லியன் பொருளாதாரம். சரிங்களா? அதை அடைய வேண்டும் என்றால் 2026 பாருங்க, 2026
2 மில்லியன் இளைஞர்களுக்கு 2 மில்லியன் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சியை வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட திட்டம் இது. சரிங்களா? அப்ப 2030ல $1 ட்ரில்லியன் எக்கனாமி. அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? 2026க்குள்ள 2 மில்லியன் இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? அதற்காக உருவாக்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தின் அடிப்படையில் தான் 25 மாணவர்கள் லண்டனுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். ஓகே, அப்ப கவனமா நோட் பண்ணிருங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இதுவும் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே முக்கியமானது. குரூப் 4ல கேட்டாச்சு. G7 மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜூன் 14ஆம் தேதி இத்தாலி செல்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. அப்ப பாருங்க, 3வது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்றதற்கு பிறகு அவர் செல்லக்கூடிய முதல் வெளிநாட்டு பயணம். அந்த வகையில் இது சிறப்பம்சம்யா. 3வது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்றதற்கு பிறகு அவர் செல்லக்கூடிய முதல் வெளிநாட்டு பயணம். சரிங்களா? அப்ப ஜூன் 14இல் G7 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நரேந்திர மோடி இத்தாலி செல்கிறார். கவனமா நோட் பண்ணுங்க, இத்தாலி. அப்ப G7 என்ன சார்? G7 என்ன பாருங்க. உலகில் இருக்கக்கூடிய டாப் 7 டெவலப்டு கண்ட்ரி. அப்ப இந்த 7 நாடுகள்ல தான் வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்று குறிப்பிடுகிறோம். பாருங்க, பிரிட்டன், ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா. பாருங்க, மொத்தம் இந்த 7 நாடுகள். இதோட பாருங்க அமெரிக்கா. பாருங்க, அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா. இந்த 7 நாடுகளை டெவலப்டு கண்ட்ரி, வளர்ச்சி அடைந்த நாடுகள். இந்த 7 நாடுகள் கொண்ட அமைப்பு தான் G7. சரிங்களா? அப்ப பாருங்க, இத்தாலியில் பாருங்க ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதி வரை இத்தாலியினுடைய பசனோ, கவனமா பார்க்கணும், இத்தாலியினுடைய பசனோ நகரில் G7 50வது உச்சி மாநாடு நடைபெற போகிறது. இதை அடிப்படையாக வச்சுதான் குரூப் 4ல ஒரு கேள்வி கேட்டான். 2023ல G7 மாநாடு எங்கு நடந்தது? கவனமா பார்க்கணும். 2023ல ஜப்பான், 2024ல இத்தாலி, 2025ல கனடா. சரியா? கவனம் நோட் பண்ணியா? அப்ப 2023ல ஜப்பான்ல நடந்தது. 2024ல ஜூன் 13ல இருந்து ஜூன் 15ஆம் தேதி வரை இத்தாலியில் நடைபெற போகிறது. அதற்கடுத்து 2025ல கனடாவில் G7 சம்மிட் நடக்கும். சரி, அப்ப பாருங்க, இது தோன்றும் போது G7 இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. இது தோன்றிய போது G8. கவனம் பார்க்கணும், இந்த G8 கண்ட்ரீஸ் சொல்லுவாங்க. அப்ப ஏன் சார் இந்த G7 G8 G7 மாறுச்சு? பாருங்க, 2014ஆம் ஆண்டு உக்ரைனுடைய கிரிமியா பகுதியை இணைத்து கொண்டதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா இந்த அமைப்பிலிருந்து நீக்கப்பட்டது. அப்ப ரஷ்யா நீக்கப்பட்ட ஆண்டு 2014. ரஷ்யாவை எதுக்காக நீக்கினாங்க? உக்ரைனுடைய கிரிமியா பகுதியை இணைத்து கொண்டதால். சரிங்களா? கவனம் நோட் பண்ணோம். 2014ற்கு பிறகு G8 G7 மாறியது. இப்ப இந்த G7 எந்தெந்த நாடுகள் பார்க்கணும்? ஹெட் குவார்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிடையாதுயா. எந்தெந்த நாட்டில் நடக்குதோ அந்த வருஷம் அந்த நாடு ஹெட் குவார்டர்ஸா இருக்கும். ஸோ அந்த வகையில் பாருங்க, 2024ல இத்தாலியில் நடைபெற போகிறது. அதுமாதிரி பாருங்க, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய 3வது முறையாக பதவியேற்றதற்கு பிறகு நரேந்திர மோடியுடைய முதல் வெளிநாட்டு பயணம். அங்கு பல்வேறு தலைவர்களை சந்திப்பார். இந்தியாவிற்காக பல்வேறு திட்டங்கள் வரலாம், பல்வேறு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்படலாம். இது இல்லாமல் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ பாருங்க, இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் இவ்வளவுதான். அப்ப இது பாருங்க, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் போது இது சம்பந்தமான கூடுதல் தகவல், பாலிட்டியா, எக்கனாமிக்ஸா, ஃபார் எக்ஸாம்பிள் செபி,
இப்போ செபி எடுத்தோம்னா பங்குச்சந்தைன்னு உடனே மைண்டில் வரணும், தேதி ஞாபகத்தில் வரணும். சரிங்களா? அப்போ செபியை பொறுத்த வரைக்கும் மும்பை இஸ் த ஹெட் குவார்டர்ஸ், மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 1988 உருவாக்குனாங்க, 92 சட்ட அங்கீகாரம். இந்த மாதிரி கூடுதல் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் கேள்விகளை நீங்கள் சரியாக அடிக்க முடியும். சார் கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு அப்படியே வந்துருமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே வராது. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, குரூப் 4ல் 91வது சட்ட திருத்தம் 2003 கேட்டிருக்காங்கன்னா ஆல்ரெடி நியூஸ் அது. சரிங்க, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி நியூஸை வைத்துக்கொண்டு சப்ஜெக்ட்ல தான் அவங்க கேள்வி உள்ள போவாங்க. அது சமீப காலத்தினுடைய டிஎன்பிஎஸ்ஸுடைய வெற்றியாகவும் கருதப்படுகிறது. சரிங்களா? அப்போ ஜூன் 10 நியூஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைய பதிவில் நாளை ஜூன் 11 பற்றிய தகவல்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் ஜூன் 1 நம்ம என்ன பார்ப்போம், உங்களுக்கு இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1 மற்றும் ஜூன் 11 பார்க்கலாம். அடுத்த தேதியில் ஜூன் 1 டெய்லி நம்ம குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் அது முக்கியமான தொகுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ கவனமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நாளையிலிருந்து ஜூன் 1 நடைபெறக்கூடிய எல்லா முக்கிய நிகழ்வுகளும் உங்களுக்கு பதிவு செய்யப்படும். ஸோ கவனமாக ஒவ்வொரு தகவலையும் நோட் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய இன்ஸ்டியூட் ஃபோன் நம்பருக்கு 9843838779 இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அது சரி செய்யப்படும். ஸோ நாளைய பதிவில் ஜூன் 11 நாளைய செய்திகளை பற்றிய தகவல்கள் நம்ம பார்க்கலாம். நன்றிப்பா.